இப்போ ஆஸ்திரேலியாவில் உங்கள்கிட்ட வேலிடான வீசா இருந்தாலும் உங்களோட என்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை வீசாவை கேன்சல் பண்ண முடியும். மார்ச் 13லேருந்து செக்ஷன் 84B ஆஃப் மைக்ரேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நினச்சா பிஆர் இல்லாத டெம்ப்ரரி வீசா ஹோல்டர்ஸோட என்ட்ரியை சஸ்பெண்ட் பண்ண முடியும். இது முக்கியமாக டெம்ப்ரரி வீசா ஹோல்டர்ஸ்க்கு தான். ஸ்டூடெண்ட், டூரிஸ்ட் அண்ட் கிராஜுவேட் 485 வீசா ஹோல்டர்ஸ்க்கு. இப்போ வரைக்கும் ஈரானோட விசிட்டர் வீசா சப் கிளாஸ் 600 ஹோல்டர்ஸை மட்டும் சஸ்பென்ஷன் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது. குளோபல் வார் சிச்சுவேஷன் அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியா அந்த லிஸ்ட்டில் இல்லை, ஸோ பயப்பட வேணாம். ஆனாலும் ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை ஜென்யூனாக வச்சுக்கோங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகணும். ஆஸ்திரேலியா வர ரீசனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இந்த அப்டேட்டை உங்கள் ஆஸ்திரேலியா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next one.